ரசிச்சுக்கோ போ அப்படின்னு. அதனால் எனக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சரி வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா அந்த நடராஜரை பார்த்தீங்களா, நடராஜரை வந்து அதுக்குள்ளே சீக்கிரமாக கிளம்பி நடராஜரை கூட்டிகிட்டு வர்றார். நடராஜரை கூட்டிகிட்டு வந்து தேரடி வீதி பார்க்குறதுக்காக நடராஜரை வந்து இந்த தேரடி வீதி அதுக்கு பேரே அதான் சொன்னாங்க, அவங்க தேரடி வீதி பார்க்க போகிறாரு அப்படின்னு பண்ணிவிட்டு சூடம் சுவாமிக்கு தீபாரதனை காமிச்சு முடிச்சுட்டு அதை கொண்டு வந்து இந்த வைக்கப்பூர் போட்டிருக்காங்கள்ல அந்த வைக்கப்பூரில் கொண்டு வந்து போட்டுடுறாங்க. போட்டு அந்த வைக்கப்பூர் ஃபுல்லாக எரியுது. சுவாமி வந்து நடராஜர் சமேத அவங்க சிவகாமி சுந்தரியோடன்னு தான் நினைக்கிறேன் 2 பேரும். ஆனால் செம்ம அழகாக இருந்தது. தேர் மட்டும் முடியல, தேருக்கு அப்புறம் ஒரு வைபவம் இருக்குங்கிற மாதிரி இருந்தது அன்னைக்கு. சுவாமி நீ எத்தனை பண்ணுவே, எனக்கு இதெல்லாம் தெரியாதே, இத்தனை வருஷம் இப்போ தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாகவும் இருந்தது. ரொம்ப நேர்த்தியாக பண்ணாங்க, கரெக்டாக ரொம்ப ப்ராப்பராக பார்க்கும் போதே நமக்கு தெரியும்ல, ஏதோ தானோன்னு பண்ணாமல் அவ்வளோ இது பண்ணியும் தேர் ஃபுல்லாக போய் சுவாமியை சுற்றி வந்தோம். அதுக்கப்புறமும் இவ்வளோ நேரம் அப்படியே கண்டினியூஸாக நிற்கிறாங்க பாருங்களேன். ஒரு என்ன சொல்கிறது, சாப்பிட்டாங்களோ சாப்பிட்லையோ, பால் குடித்தாங்களோ குடிக்கலையோ, அதோடையே வந்து ஃபுல்லும் அவ்வளோ ஸ்டெமினாவோட நிற்கணுன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்பா அதுவே ஒரு பெரிய விஷயம். சுவாமி எப்படி வச்சுருக்கார், அந்த மாதிரி நமக்கும் நம்மளையும் வச்சுருந்தா நல்லாயிருக்கும் உடம்பு ஆரோக்கியத்தோடு அப்படின்னு நான் நினப்பேன். ரொம்ப அழகாக இருந்தது பாருங்களேன். அது ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு எல்லோரும் போனோங்க. அது வரைக்குமே அந்த இடத்துல நின்று அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. சுவாமி வந்து இப்போ இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் தான் சுவாமி திரும்பி கோயிலுக்குள்ளே வரார். தேரடி வீதியை பார்த்துட்டு வராராம், தேர் நின்ன வீதியை. அது தேர் இந்த எரியறதுக்கு முன்னாடி தான் தேர் நிற்கிறாரு. தேர் மட்டும் நிற்கிறாங்க, அந்த தேருக்கு முன்னாடி தான் அதை வச்சு எரிக்கிறாங்க. எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதோட வந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து மறுநாள் ஒரு நாள் மட்டும் கடமுழுக்குக்கு சுவாமி காலையில் வீதி உலா சுற்றிட்டு வந்து தீர்த்தவாரி கொடுத்துட்டு உள்ளே கோயிலுக்கு வந்துடுவார். அவ்வளோதான், அதோட வந்து அந்த துலா மாதம் 1 மாதம் வைபவம் முடிஞ்சது. அதுதான் துலா மாதத்தோட 1 மாதம் வைபவம் மயூரநாதரோடது. எந்த ஊர்லேயும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் துலா உற்சவங்கிறது 1 மாதம் ஃபுல்லாக இந்த மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே காவேரியும் இருக்கிறனால அந்த தீர்த்தம் கொடுக்குறாரு அவர் 1 மாதம் ஃபுல்லும் உட்காந்து, வாங்க வரவங்களாம் என்கிட்ட தீர்த்தம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. முன்னாடிலாம் நான் அதுக்கெலாம் போக மாட்டேன், ஆனால் இப்போலாம் போகிறேன்.